Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா கிச்சன் டூர் தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க फ्रेंड्स பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स இதுதான் நம்மளோட கிச்சன் என்ட்ரன்ஸ். கொஞ்சம் மெஸ்ஸியா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிறபடியே இருக்கும். போட்டபடி அப்படியே காட்றோம் உங்களுக்கு. பாருங்க. இன்னைக்கு லஞ்ச்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருந்த கடைசல் சுண்டக்காய் கடைசல் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கோம். அது வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஒயிட் ரைஸ் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லஞ்ச் சாப்பிட்டு மீந்தது இது. நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஷிங்க் இருக்குது. அதில் கொஞ்சம் வெசில்ஸ் இருக்குது வாஷ் பண்ண வேண்டியது. இங்கே ஒரு மினி டஸ்ட்பின் வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கும். இங்கே நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண வேண்டிய சாமான்கள் எல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மசால் டப்பா இருக்குது. அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், பருப்பு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் இன்னொரு பருப்பு, அது பேர் என்னவோ சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து லவங்கம், அதுக்கப்புறம் இது வந்து சாசுல் அப்படின்னு சொல்லுவாங்க தெலுங்கில். தமிழில் என்னன்னு தெரியல, தெரிஞ்ச சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதுவும் வந்து தாளிப்புக்கெல்லாம் போடுவாங்க, ஆனியனில் செய்வாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரசம்க்கு யூஸ் பண்ணுவாங்க, ஜிலக்கரா மிரியால். அதுக்கப்புறம் காரம், இது வந்து மஞ்சள் தூள். இங்கே ஒரு பாக்கெட் இருக்கும். இதில் வந்து நம்மளோட ஆஷீர்வாத் மசாலா காரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சாம்பார் பவுடர். நெக்ஸ்ட்டு ரசம் பவுடர். நெக்ஸ்ட்டு இது வந்து செனிகா பேடலோ அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து சன்னா தால், இங்கிலீஷில். நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையான ஐட்டம்லாம் இருக்குது. பிரியாணி இலை அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து மட்டன் மசாலா பாக்கெட் ஒரு 2 இருக்குது. இங்கே கரண்டி எல்லாம் வச்சுருப்போம் மேலே. இதில் வந்து நம்ம கரண்டி வாஷ் பண்ணிவிட்டு இங்கே மாட்டினா டேரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் வரும் அங்கே. ஸோ அந்த தண்ணியோட இது தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து ரசத்துக்கு தேவையான இந்த ஐட்டத்தை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி இதுக்குள்ளே வச்சுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்கள். ரசம் பவுடர் இது. நெக்ஸ்ட் சிக்கன் மசாலா இருக்கும். எல்லாம் ஓப்பன் பண்ண பேக்கெட்ஸ் எல்லாம் இந்த ஒரு பிளாஸ்டிக் பவுல் மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ளே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி, இது நான் என்னோடய ஃபஸ்ட் சேலரியில் வாங்கினது. அதுக்கப்புறம் இதுதான் எங்களோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே செப்ரேட்டாக ஃப்ரிட்ஜ் டூர் போடலாமா இல்லைன்னா இதிலே சொல்லிடுறேன் பாருங்கள். இங்கே எக்ஸ் வைக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பதிக்கு போயிட்டு வந்த அந்த இது வந்து மிளகாத்தூள். ஆனால் வந்து வெளியே வச்ச வண்டு விழுதுன்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கேன். மிளகாத்தூள். அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு யூஸ் பண்ணிவிட்டு மீந்தது பேக்கெட்டில் இங்கே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது வந்து சத்துணவில் கொடுப்பாங்க இல்லையா, சத்துணவு மாவு அது. நெக்ஸ்ட் வந்து ரவா. எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் அப்படி வச்சுருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணது கொஞ்சம் பிளாக் ஆகிட்டுருக்கு, அது தூக்கி போடாமல் இன்னும் வச்சுருக்கேன். ஈவினிங் எடுத்து டஸ்ட்பினில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பப்பாயா வச்சுருக்கோம். ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் காட்டணுமான்னு தெரியல, பட் இருந்தாலும் காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பப்பாயா இது. நெக்ஸ்ட் இது வந்து வெஜிடபிள் ஐட்டம், டொமேட்டோஸ்.
டொமேட்டோஸ் வச்சுருப்பேன். இதில் வந்து காலிஃப்ளவர் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து பச்சை மிளகா அதெல்லாம் இன்னும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் உள்ளே இருக்குது, எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படியே சொல்லிடுறேன். அப்புறம் இது வந்து நைட் செஞ்சது இந்த பொட்டேட்டோ, சப்பாத்திக்கு பொட்டேட்டோ செய்வோம்ல, அது மீந்தது வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாங்கள் ரிலையன்ஸ் மார்ட் போனப்போ வாங்கின இந்த பொட்டேட்டோ இருக்குது. இது வந்து பாயாசம் ஃப்ரெண்ட்ஸ், பாயாசம் மீந்திருக்கு, அது வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு பனானா ப்ளஸ் ஒரு ப்ரோமோகிரானேட் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் இவ்வளோ ஐட்டம்ஸ் தான் இருக்குது நம்ம வீட்டில். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் தொடப்போம் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூஜைக்கு யூஸ் பண்ணுற பவுல் இங்கே வச்சுருக்கேன். இது ஒரு இதுக்குள்ளே வந்து பட்டை லவங்கம் அந்த மாதிரி கருவாடு எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே மக்ரூனி அந்த மாதிரி ஐட்டம்ஸில் வச்சுருக்கேன். இதில் வந்து சாம்பார் பருப்பு, இதில் வந்து ஆயில் பாருங்கள், ஆயில். அதுக்கப்புறம் கல்லுப்பு கொஞ்சமாக தான் போட்டு வச்சுருப்பேன் பாக்ஸில், ஏன்னா தண்ணி பட்டுருன்னு சொல்லிவிட்டு. ரிமைனிங் எல்லாம் இங்கே இருக்குது ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டைலிஷான வாட்டர் பாட்டில். நெக்ஸ்ட் இதில் வந்து சப்பாத்தி மாவு இருக்குது. இதில் மிளகாத்தூள், அப்புறம் தோசை சோடா. இதில் வந்து ஃபிஷ்கெல்லாம் போடுவாங்கள்ல, வெந்தயம், இது மென்தூள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதோட பவுடர் இது. இதில் டர்மரிக் பவுடர் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் வந்து தனியாத்தூள். அதுக்கப்புறம் இந்த சைடு அப்படியே இன்னொரு ரேக், இது ஒரு ரேக்கு. மேலே வந்து கொஞ்சம் சாமான்லாம் இருக்குது. அதுக்கு மேலே குக்கர், மிக்ஸி அதெல்லாம் இருக்குது, பாக்ஸஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கு கீழே நாங்கள் யூஸ் பண்ணுற வாட்டர், மரம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இங்கே அப்படியே இங்கே ஒரு ரேக் இருக்குது. இதை பார்த்திங்கன்னா இதில் வந்து புளி போட்டு வச்சுருக்கோம். இதில் சுகரு, இது அரிசி கொழுக்கில் கிளாஸு, இது வந்து கடலை, இதில் போட்டு மீந்தது இதில் போட்டு வச்சேன். இது வந்து ஊறுகாய், மேங்கோ ஊறுகாய். இது வந்து சில்லி பவுடர். நெக்ஸ்ட்டு இதில் வந்து அந்த சாக்லேட் ஒன்று வரும் ஃப்ரெண்ட்ஸ், அது எங்கள் மம்மி வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. இந்த ஒரு சாக்லேட் ஓல்டு ஏஜில் இருக்கும்போது யூஸ் பண்ண சாக்லேட்டு. ஸோ டீதூள் ரெண்டுமே சேர்த்து இந்த பாக்ஸ்குள்ளே அடைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இதில் கொஞ்சம் அரிசி இருக்குது, பச்சரிசி அம்மா கொடுத்து விட்டாங்க ஊர்லேருந்து, அம்மா வீட்டுக்கு போனப்போ. காஞ்ச மிளகா, ஃப்ளாஸ்கோட பாக்ஸு, அப்புறம் கோலக்கல் ஃப்ரெண்ட்ஸ். இது கோலக்கல் 50 ருபீஸ்க்கு இவ்வளோ கோலக்கல் எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸு, அதில் சோப்பு, ரிலையன்ஸ் மார்ட்டில் நம்ம வாங்குவோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் சோப், உளுந்தம்பருப்பு அதெல்லாம் இருக்கும். இதில் காஞ்ச மிளகா அந்த மாதிரி. இங்கே ஃபுல்லாகவே வத்தல், இதில் வத்தல், இதில் அரிசி, அந்த மாதிரி இந்த இது ஃபுல்லாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து அரிசி மூட்டை கீழே தான் வைக்கணும். அரிசி வந்து எப்போவுமே குனிஞ்சு தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ கீழே வச்சுருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கிச்சன் டூர். இங்கேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஓவராலாக இப்படி இருக்கும் கிச்சன். ஷிங்க்கு, அதுக்கப்புறம் இப்போ எல்லா காமிச்ச ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி இப்படி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும் எங்களோட கிச்சன். மேலே கொஞ்சம் திங்ஸ் மெஸ்ஸியாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனிஷா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.